அடர்ந்த பசுமையான காட்டின் நடுவே இளம் எகலைவன் தனிமையில் வில் பயிற்சி செய்கிறான். அவனது எளிய உடை மற்றும் சிறிய கைவினைப் பொருள் ஆகியவை அவனது தாழ்மையான பின்னணியைக் காட்டுகின்றன. இருப்பினும் தூரத்தில் உள்ள ஒரு மரத்தை நோக்கி அவன் அம்பை எய்வதில் காட்டும் தீவிர கவனம் அவனது உறுதியைக் காட்டுகிறது. சூரிய ஒளி மரக்கிளைகளுக்கிடையே புகுந்து வருவதால் அமைதியான மற்றும் தனிமையான சூழ்நிலை நிலவுகிறது. எகலைவன் சற்று இளமையாகத் தோன்றுகிறான், ஆனால் அதே உறுதியுடன் நீண்ட தாடியுடன் கூடிய ஞானியைப் போன்ற தோற்றமுடைய ஒரு சிறிய கரடுமுரடாகச் செதுக்கப்பட்ட களிமண் சிலையின் முன் மரியாதையுடன் மண்டியிட்டுள்ளான். இது அவனது குருவான துரோணாச்சாரியாரை பிரதிபலிக்கிறது. அவன் வில்லை வளைக்கத் தயாராக இருக்கிறான். அவனது முழு கவனமும் களிமண் சிலையின் மீது பதிந்துள்ளது. அவனருகில் அம்புகள் ஒழுங்காக வைக்கப்பட்டுள்ளன. களிமண் சிலை இப்போது ஒரு சிறிய கல்பீடத்தில் முக்கியமாக வைக்கப்பட்டுள்ள அதே வனப்பகுதி பின்னணியில் தெரிகிறது. சற்று வளர்ந்த எகலைவன் சற்று உயரமாகவும் அசைவுகளில் அதிக நேர்த்தியுடனும் வில்லில் அம்பை வைத்து துல்லியமாக குறிபார்க்கும் நிலையில் இருக்கிறான். பின்னணியில் மரங்களால் பகுதியளவு மறைக்கப்பட்ட நிலையில் கம்பீரமான இளவரசன் அர்ஜுனன் உயர்குடி உடைகளுடன் ஆச்சரியமான முகபாவனையுடன் மற்றும் புகழ்பெற்ற தாடியுள்ள குரு துரோணாச்சாரியார் சிந்தனையுடன் கூடிய பார்வையுடன் குதிரை மீது சில உதவியாளர்களுடன் காணப்படுகிறார்கள். அவர்கள் இப்போதுதான் வந்து தொலைவில் இருந்து கவனிப்பது போல் வெளிச்சம் உள்ளது. எகலைவன் கண்களை தாழ்த்தியவனாகவும் ஆனால் உறுதியுடனும் தனது வலது கட்டை விரலை துரோணாச்சாரியாரிடம் நீட்டுகிறான். அவனது கன்னத்தில் ஒரு கண்ணீர் துளி மெதுவாகத் தெரியலாம், ஆனால் அவனது முகம் அசைக்க முடியாத கீழ்ப்படிதலை காட்டுகிறது. துரோணாச்சாரியாரின் கை நீண்டு வருகிறது. அவரது முகத்தில் கடமை மற்றும் ஒருவேளை லேசான வருத்தமும் கலந்த ஒரு சிக்கலான உணர்வு உள்ளது. எகலைவன் இப்போது தனது புதிய நுட்பத்தில் அதிக நம்பிக்கையுடன் ஒரு இலக்கை, ஒருவேளை இலைகள் அல்லது ஒரு பழம், அம்பால் வெற்றிகரமாக தாக்குகிறான். அவனது முகத்தில் ஒரு கணம் வெற்றியும் புதுப்பிக்கப்பட்ட உறுதியும் தெரிகிறது. வில்லில் அவனது தனித்துவமான பிடிப்பு தெளிவாகத் தெரிகிறது. எகலைவனின் நிழற்படம் அவன் தனது வில்லுடன் வனத்தின் மீது ஒரு துடிப்பான சூரிய உதயம் அல்லது அஸ்தமனத்திற்கு எதிராக உயரமாக நிற்கிறான். இந்த காட்சி ஊக்கத்தையும் நீடித்த தாக்கத்தையும் இது அவனது அழியாத வீரத்தையும் அடையாளப்படுத்துகிறது.